வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரோட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். விவசாயம் சார்ந்த புது புது தொழில்நுட்பங்கள், விவசாயிகளுக்கு அவசியம் தேவைப்படுற தகவல்கள்னு உழவுக்கு உயிரூட்டக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் தயாராக இருக்குது. இனி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நம்ம பாரம்பரிய விவசாய முறையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துற வகையிலையும் இயற்கை வழி விவசாயத்தை ஊக்குவிக்கிற வகையிலையும் நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது இருக்கணுமே? நிச்சயமாக இருக்குது. அதாவது பாரம்பரிய விவசாய முறைகளில் ஒன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயிர்களோடு சேர்த்து கால்நடைகளையும் வளர்க்கிறது. இப்போ அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள் அங்கே நடக்கக்கூடிய விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அதானே? அதே தான். அந்த வகையில் 120 ஏக்கர் பரப்பளவில் 25 வகையான மாம்பழங்களை சாகுபடி செய்கிற ஒருத்தர் அவருடைய நிலப்பகுதியில் அவர் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் அவருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்துன்றதை நாம் அப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இயற்கை வழி வேளாண்மை பற்றிய விழிப்புணர்வு பரவலாக அதிகரித்து வருகிறது. சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை குறைந்த இடுபொருட்கள் கொண்டு விவசாயிகள் உற்பத்தி செய்ய தொடங்கியிருக்கின்றனர். மண் வகை, தட்பவெப்பம், கால்நடைகள் போன்றவற்றை மையமாக வைத்து விவசாய முறைகள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் ஊருக்கு ஊர் விவசாய முறைகள் மாறுபடும். நாம் பார்க்கும் இந்த தோட்டம் திருவாலங்காட்டை அடுத்த காவேரி ராசபுரத்தில் அமைந்திருக்கிறது. 120 ஏக்கரில் அமைந்திருக்கும் இந்த தோட்டத்தில் முதன்மை பயிராக 25 வகையான மாம்பழங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருகிறார் பாரதி. மான் பார்த்தீங்கன்னா பெங்களூரா இருக்குது, செந்தூரா இருக்குது, காலாப்பாடி இருக்குது, இமாயத்து இருக்குது, பங்கனப்பள்ளி, சக்கரக்குட்டி, நீலிசா, பத்ரரசம், செருகு ரசம், ஜவாரி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 25 வகையான வெரைட்டி வச்சுருக்கிறோம் நாங்கள். ஒரு வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரை மாம்பழங்கள் வருமானத்தை கொடுத்து வரும் நிலையில் நீடித்த வருமானத்திற்கு பல வகையான பழப்பயிர்களையும் மர வகைகளையும் பயிரிட்டுள்ளார். இப்போ எங்கள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மா இருக்குது, நெல்லி இருக்குது, சப்போட்டா இருக்குது, கொய்யா இருக்குது, எலுமிச்சை, கிச்சிலி, நார்த்தங்காய், கடியாரங்காய், பம்பளி மாசு, அப்புறம் பார்த்திங்கன்னா மர வகைன்னு பார்த்திங்கன்னா வந்து பலா, அப்புறம் வந்து குமிழ் தேக்கு, அப்புறம் ரெட் சாண்டலு, அப்புறம் சாண்டலு, மகாகனி, குமிழ், உதிராட்சம், மலையம்பு, இது மாதிரி பார்த்தா மரப்பயிர்களாம் நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். நாங்கள் 2 வேலையாட்களை கொண்டு 120 ஏக்கர் நிலத்தை பராமரித்து வரும் பாரதி கால்நடைகளை விவசாயத்திற்கு பெரிதும் பயன்படுத்துகிறார். 120 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இத்தோட்டத்தில் கால்நடைகள் செய்யும் வேலைகள் ஆச்சரியத்தை அளிக்கிறது. கால்நடைகள் விவசாயத்திற்கு எந்த வகையில் பயன்படுகின்றன என்பதை விவரிக்கிறார் பாரதி. காங்கிரேஜ் மேலு, ஃபீமேல் இருக்குது, ரெட் சிந்து இருக்குது, காராம்பஸ் இருக்குது, அப்புறம் நாட்டு வெரைட்டிங்க எல்லாமே வச்சுருக்கிறோம் நாங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து பால் வந்து இந்த மாட்டுங்களுக்கெல்லாம் பால் கறக்கிறதில்ல. இது வந்து கோமியத்தை வந்து தான் நாங்கள் வந்து செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கோசம் நாங்கள் கோமியம் சாணிக்கோசம் தான் இந்த மாடை வளர்க்குறோம் நாங்கள். ரெண்டாவது இதுங்களை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபார்மில் போயிட்டு செடிங்களை வந்து களை கண்ட்ரோல் பண்ணுறது கொள்வது அந்த வேலைலாம் இது பார்த்துக்குது. இதால் வந்து நம்மளுக்கு வந்து செலவு எதுவும் கிடையாது, ஆனால் இதால் நம்மளுக்கு வருமானம் தான் ஜாஸ்தி இருக்குது. மாடுகளைப் போலவே ஆடுகள், கோழிகள், வாத்துகள், வான்கோழிகள் வளர்த்து வரும் பாரதி இவைகளும் விவசாயத்தின் நண்பர்களே என்கிறார். இடுபொருட்களுக்கு விவசாயிகள் அதிக அளவில் செலவு செய்து வரும் நிலையில் கால்நடைகளை வளர்த்து இடுபொருட்களுக்கான செலவை குறைத்து வருவதாக கூறுகிறார் பாரதி. மேலும் இயற்கை வேளாண்மை பொருட்களுக்கான சான்றிதழ், உரிமம் பெறுவதற்கு கால்நடைகள் உதவி வருகின்றன. எக்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் நாங்கள் ஃபஸ்ட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம் நாங்கள், ஆனால் நாங்கள் எக்ஸ்போர்ட் வந்து கொடுக்குறது இல்லைன்ட்டு எல்லாமே லோக்கல்லே நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆடு மாடு வளர்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியேந்து தான் எல்லா பொருளும் வாங்கியிருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியேந்து எருவெலாம் வருதுன்னு பார்த்துங்க. எருவு பார்த்தீங்கன்னா எருவில் பார்த்தீங்கன்னா மைக்கா வரும், செருப்பு துண்டு வரும், ஆன்ஸ், இது குழந்தைங்க பாட்டில் மருந்துங்க இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா அது வெளியேந்து வர தொட்டு வந்து இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து கெமிக்கல் ஆகிடுது உங்களுக்கு. இந்த ஃபார்ம் வந்து நாங்கள் ஆர்கானிக் ஃபார்ம்ன்ட்டு நாங்கள் சொல்ல முடியாது, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. விவசாயத்தின் மீது அதிகம் ஆர்வம் இருப்பதால் பல்வேறு மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் பயணம் செய்து சில புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்துவது பாரதியின் தனித்தன்மை.
அந்த வகையில் கழுதை, ஒட்டகம், குதிரைகள் கூட மனித வேலைப்பழுவை குறைப்பதாக பெருமையுடன் கூறுகிறார் பாரதி. அப்போ இந்த ஒட்டகம் என்னத்துக்கு வச்சுருக்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வேலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் ஒட்டகம் தான் வேலை செய்யுது எங்களுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூச்சி வெரைட்டி வந்து நம்ம பண்ணோன்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்து இந்த இலை, ஆடு மாடு துண்ணாத இலை, தழை எல்லாத்தையும் போட்டு இடித்து அதை சாறு எடுத்து அதை வந்து கோமியத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை, தழை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து எங்கள் ஒட்டகத்துக்கிட்ட குத்தமா அதுவே வந்து என்ன பண்ணால் சாப்பிட்டு அரிசி எங்களுக்கு வந்து மறுநாள் வந்து சாணமாக குத்துது. அது அந்த சாணத்தை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அது கூட கொஞ்சம் கோமியம் மிக்ஸ் பண்ணி கலந்து பூச்சி வெரைட்டிக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதால் வந்து ஒட்டகத்தாலையும் எங்களுக்கு வருமானம் தான் எங்களுக்கு. கழுதினுடைய சாணியை வந்து பார்த்திங்கன்னா எந்த மரம் பூ பூக்காத காய் காய்க்காத இருக்குதோ, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மரம் பார்த்திங்கன்னா எங்கதிலே கூட பார்த்திங்கன்னா ஒரு மரம் பூ பூக்காது, 2 வருஷமாக பூக்காது காய்க்காத இருக்கும். அந்த மரத்துக்குலாம் வந்து அந்த சீசனுக்கு வந்து எப்போ பூ பூக்கிற டைம் வருதோ அதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்ன வந்து அது 15 நாளுக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அந்த சாணத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஸ்ப்ரேயிங் குத்தமா அது வந்து பூக்காத செடி கூட நல்லா பூத்துது. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு சாணம், மாட்டு சாணம், குதிரை சாணம்னுவாங்க. ஆனால் கழுதை சாணத்தை வந்து கழுதை புட்டம் தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா அது வந்து எந்த மரத்துக்கு நம்ம அடிக்கிறோமோ அந்த மரம் வந்து நல்லா புட்டு புட்டியாக காய்க்கின்றதுக்கோசம் அது வந்து கழுதை புட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் வச்சு பார்த்தா நாங்கள் நல்லா ஒரு 4-5 வருஷமாக ட்ரையல் பார்க்குறோம். அது வந்து எங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக தான் இருக்குது. 120 ஏக்கர் பரப்பளவு அமைந்திருக்கும் தோட்டத்தை குதிரை மூலமாக சுற்றி பார்க்கும் வசதி, கால்நடைகளை கண்காணிக்க கேமரா என தொழில்நுட்பங்களை சிறப்பாய் கையாண்டு வருகிறார் இவர். குதிரைங்க வச்சுருக்கிறோம். குதிரைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார்மை போய் சுற்றி பார்க்கணுன்னா அது குதிரை மேலே போயிட்டு ஃபார்ம் போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு உள்ளதுதான். ஏன்னா இப்போ வண்டியில் எதனா போனோன்னா அது வந்து பெட்ரோல்லாம் வெளியேருந்து வாங்குறதா இருக்குது. ஏன்னா நாங்கள் கேட்டுக்கு வெளியேருந்து எந்த பொருளும் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு இருக்கிறோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் சோலாரில் தான் பம்பு செட் வச்சு ஓட்டின்னு இருக்கிறோம். நாங்கள் இப்போது கழுதைன்னு பார்த்திங்கன்னா கழுதைங்களாம் வச்சுருக்கிறோம். நாங்கள் அந்த கழுதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுனா எங்கள் ஃபார்முக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவும் வாங்குறது கிடையாது. யார் வேணாலும் வரலாம், பழம் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு பழத்தை வந்து அவங்களுக்கு எந்த பழம் பிடிக்குதோ அவங்களே வந்து பழத்தை அறுத்துன்னு அவங்களால தூக்கின்னு வர முடியலன்னா நாங்கள் வந்து கழுதையை வந்து அனுப்புவோம். கழுதையை அனுப்பிச்சோமா கழுதை மேலே போட்டு எடுத்துன்னு வந்து இங்கே எடுத்துன்னு போகிற பழத்துக்கு வந்து எடை போட்டு பைசா கொடுத்துட்டு போயிடுவாங்க. கால்நடைகளுக்கு ஏற்ற மாதிரியான சூழல் அமைக்கப்பட்டு இருப்பதால் அவற்றின் உணவு, பராமரிப்பு ஆகியவை பிரச்சனையாக இருந்ததில்லை என்கிறார் பாரதி. இயற்கை வழி வேளாண்மைக்கான சான்றிதழ் பெற்று விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யும் பெரும்பாலான விவசாயிகள் அவற்றை ஏற்றுமதி செய்து பொருள் ஈட்டவே முனைகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் பாரதி போன்ற விவசாயிகள் பிற விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றனர். விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுன்றது விவசாயிகளுக்கு பல வகையில பயனுள்ளதா இருக்குல்ல? நிச்சயமா பயனுள்ள விஷயம்தான். இதே மாதிரி விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடிய நிறைய சின்ன சின்ன தகவல்கள் வரிசையா நம்ம வேளாண் தகவல்கள் பகுதியில் காத்திருக்கு, பார்க்கலாம். தமிழகத்தில் நெல், கோதுமை, சோளத்திற்கு அடுத்து சிறுதானியங்களும் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. அந்த வகையில் கம்பு முதன்மையாக பல இடங்களில் பயிரிடப்பட்டு வருகிறது. குறுகிய காலத்தில் மகசூல் கொடுக்கும் கம்பு பயிரை வரும் ஆடிப்பட்டத்தில் விவசாயிகள் நடவு செய்யலாம் என்று வேளாண் துறை கூறியுள்ளது. கம்பு பயிரை அடிச்சாம்பல் நோய் அதிக அளவில் தாக்க வாய்ப்புள்ளது. இதை தடுக்க வேர்களில் மீன் கரைசல், ஜீவாமிர்தம் தெளித்து வரலாம் என்று வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. விவசாயத்திற்கு வேலையாட்கள் கிடைப்பதும் கால்நடைகளுக்கு தீவனம் கிடைப்பதும் முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. விளைநிலங்களில் அசோலா பயிரிடுவதால் இந்த 2 பிரச்சனைகளையும் குறைக்க முடியும் என்று வேளாண் அறிவியல் மையம் கூறியுள்ளது. அசோலா பயிரிடுவதன் மூலம் களைகள் கட்டுப்படும், அதே சமயம் சத்தான தீவனமும் கால்நடைகளுக்கு விவசாயிகளால் கொடுக்க முடியும் என்று வேளாண் அறிவியல் மையம் கூறியுள்ளது. உலக அளவில் இந்தியாவில் பருத்தி உற்பத்தி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. மானாவாரி நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகள் பருத்தியை முதன்மை பயிராக தேர்ந்தெடுக்கின்றனர். பருத்தி பயிரில் பூச்சி, நோய் தாக்குதல் ஆகியவை அதிக அளவில் ஏற்படுவதால் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். ரசாயன உரங்களின் பயன்பாட்டால் விவசாயிகளுக்கும் நிலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் தரமான நாட்டு பருத்தி விதைகளை உற்பத்தி செய்து விவசாயிகளிடம் சேர்க்கும் பணியை தொடங்க வேண்டும் என தேசிய பருத்தி உற்பத்தி ஆணையம் கூறியிருக்கிறது.
முருங்கை பூக்கும் பருவத்தில் அதிக அளவில் கம்பளிப்புழு ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்த முருங்கை மரத்தின் வேரில் விரல் அளவிற்கு பெருங்காயத்தை புதைக்கலாம் அல்லது காய்ந்த இலைகளை, சருகுகளை எரிக்கலாம் என்று தோட்டக்கலைத்துறை கூறியுள்ளது. சுழற்சி முறையில் பயிர் சாகுபடி செய்யும் முறை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் உருளைக்கிழங்கு அறுவடை செய்தவுடன் முள்ளங்கியை பயிரிடலாம் என தோட்டக்கலைத்துறை கூறியுள்ளது. மானாவாரி நிலங்களில் நன்கு வளரும் முள்ளங்கி குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும். பூக்களில் மல்லிக்கு எப்போதுமே சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். அதே சமயம் மல்லிப்பூக்களை நூற்புழு அதிக அளவில் தாக்கும். இதனால் மல்லி செடிகளில் பூக்கள் குறைவாகவே பூக்கும். நூற்புழு தாக்குதலை குறைக்க செடிகளில் வேப்பம் புண்ணாக்கை தண்ணீரோடு கலந்து தெளித்து வரலாம் என்று வேளாண் அறிவியல் மையம் அறிவுறுத்தியுள்ளது. சமீப காலமா வீட்டு தோட்டம் பற்றிய விழிப்புணர்வு எல்லார்கிட்டயுமே இருக்கு. அவங்களுக்குன்னு வீட்டுல ஒரு தோட்டம் வேணும்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக எல்லாரும் தோட்டம் வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை தொடர்ந்து பராமரிக்கணும். இன்னும் சிலர் அதை பொழுதுபோக்குக்காக மட்டுமே வச்சுருக்காங்க. அது மூலமாக பலனடைகிறது எப்படின்னும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அப்படி ஒரு தொகுப்பு காத்திருக்கு, பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எலுமிச்சம்பழம், மிளகா, அதுக்கப்புறம் பாகற்காய், மொச்சை, வெண்டைக்காய். மொச்சையில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ இருந்துகிட்டே இருந்தது, ஆனால் காய் வந்து வரவே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த புழு இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து என்னோடய மாமரத்தில் விட்டுட்டேன். ஏன்னா எனிவே நமக்கு பட்டர்ஃப்ளை வேணுங்கிறதுனால அதை அழிக்க விரும்பலை. நாங்கள் பார்த்துட்டே இருந்தால் தான் அதில் வந்து என்ன தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதை டெய்லி காலையில் தண்ணி ஊற்றும் போது தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காய் அப்படியே வந்துடாது. ஸோ அதை கவனித்து பார்த்துட்டே இருங்க, அதுக்கு என்ன எது சரியில்லை அப்படிங்கும்போது. இப்போ உரம் கம்மியாக இருந்ததுன்னா காய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும், அப்போ உரம் நீங்கள் ஜாஸ்தி போடணும். இப்போ நீங்கள் 4-5 பூ பார்த்தீங்க ஆனால் காயே வரமாட்டேங்கிறது அப்படின்னா அந்த பூக்கு நடுவில் வந்து போலன் ஒரு டஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், உங்கள் விரலில் தொடுங்க. அந்த ஒரு பூலேருந்து தொட்டுட்டு மிச்சம் எல்லா பூலையும் அதே மாதிரி அந்த நடுவில் தொட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு காய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பேர்ட்ஸ் இல்லாட்டியே நம்ம பட்டர்ஃப்ளை அதை தான் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது மாடியில், அதனால் அதை வந்து நம்மளே கையால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேறு ஒன்றும் அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு காய்ப்பு வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வெயில் காலம் வந்ததுன்னா காலையில் ஒரு வாட்டி, மதியம் ராத்திரி சாயந்தரம் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஷேடு கீழே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தேவைப்படாது. பட் இருந்தாலும் வெயில் காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தண்ணி வேண்டியிருந்ததுன்னா ஊற்றி ஆகணும். அது மாதிரி உரம் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கும் வித்தியாசப்படும். ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும், இல்லாட்டி 15 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சும்மா செக் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கலர் இலையோட கலர் வந்து ரொம்ப லைட் ஆகிடுதுன்னா ஒன்றும் வெயில் பத்தலை இல்லாட்டி உரம் பத்தலை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு மட்டும் நீங்கள் நிறையா உரம் போடுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 15 நாளைக்கு ஒரு தடவை உரம் போடணும். நான் வந்து உரம் வந்து வெளியில் வாங்குறது இல்லை, பயோகேஸ் தண்ணியை தான் நான் ஊற்றிட்டு இருக்கேன். தண்ணிங்கும் போது லிக்விட் ஃபார்மில் இருக்குது எனக்கு வரும். அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் 1:10ங்கிற மாதிரி ரேஷியோவில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஆகும், அதே சமயம் எனக்கு உரம் போட்ட மாதிரியும் ஆகிடும். அதனால் அது வந்து 2 பர்பஸ் எனக்கு வந்து பயோகேஸ் வந்து சால்வ் பண்ணிடும்.
என்ன நேயர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்திருக்கு. சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்து பரிசு பெறுகிற நேயர்கள் யார் யாருன்னு நாம இப்ப பார்க்கலாம். மணிகண்டன் தர்மபுரி, பிரவீன்குமார் வேலூர், ரஞ்சனி பலராமன் புதுச்சேரி, சந்திரன் மதுரை, செந்தில்குமார் சிவகங்கை. தேர்ந்தெடுக்கப்பட்ட நேயர்களுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை பரிசுகளை வழங்குகிறது. இந்த வாரத்துக்கான கேள்வியும் தயாராக இருக்கு, பாருங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்த 120 ஏக்கர் விவசாய நிலத்தை பராமரிக்க எத்தனை வேலையாட்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள்? ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 2. இந்த கேள்விக்கான சரியான விடையை agri@newgenmedia.in என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம், அல்லது கடிதம் மூலமாக நமது புதிய தலைமுறை அலுவலக முகவரிக்கும் அனுப்பலாம். பதில் அனுப்பும் நேயர்கள் தவறாமல் தங்கள் முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணையும் குறிப்பிடவும். உழவுக்கு உயிரூட்டு தொடர்பான தகவல்களை ஃபேஸ்புக் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.